ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய தினம் விசேஷமாக பூஜை அறை, நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்க இருக்கோம். சரி, முதல்ல பூஜைன்னா என்ன சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, அதுதான் பூஜை. முதல்ல பூஜை என்பது தமிழில் வழிபாடுன்னு சொல்லலாம். வழிபடுறது, சேவிக்கிறது, வேண்டிக்கிறது எல்லாம். ஒரு பூஜைனா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரார். வரவாள் என்ன செய்வோம்? வரவேற்போம், உட்கார்றதுக்கு சேர் போடுவோம், அவளுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்போம், சாப்பிட்றது கொடுப்போம். அதுதான் உபசரிப்பு, அதுதான் பூஜையுடைய ஆரம்பம். ஒரு சுவாமியை நம்ம வணங்குறோம் அப்படின்னா அந்த சுவாமிக்கு ஆசனம் கொடுப்பது, ஆசனம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, கையலம்புறது, பாத்தியம் சமர்ப்பயாமி, காலம்புறது, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் சாப்பிட்றது, ஸ்நானம் சமர்ப்பயாமி, குளிச்சுட்டு வாங்கோ, ஸ்நான அனந்திர ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, குளிச்சக்கப்புறம் தீர்த்தம் சாப்பிட்றது, வஸ்திரம் சமர்ப்பயாமி, வஸ்திரம் போட்டுக்குங்கோ, கந்தாந்தாரையாமி, சந்தனம் வச்சுக்குங்கோ, புஷ்ப மாலை போட்டுக்குங்கோ. இதைத்தான் பூஜையுடைய ஆரம்பம், உபச்சாரம்னு சொல்லுவாங்க. அடுத்து அர்ச்சனை பண்ணுறது, இதை தான் பூஜைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த பூஜைகளை கிரமமாக பண்ணுறது எப்படின்றது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில் அவ்வளவு ஒரு இது வேண்டாம். சரி, நாங்கள் எப்படி சுவாமி பூஜை பண்ணுறது? முதல்ல பூஜை அறை சுத்தமாக இருக்கணும். அது ஒரு ரூமாக இருந்தாலும் சரி, சின்ன கபோர்டாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரே ஒரு பலகை இருந்தாலும் போதுமானது. அவாவா இல்லத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குங்கோ. நித்தியப்படி என்ன செய்யணும்? அந்த பூஜை அறையை நல்லா தொடச்சி, எத்தனை சுவாமி வச்சுருக்கீங்களோ, எத்தனை படங்கள் வச்சுருக்கீங்களோ அந்தந்த படத்துக்கு முன்னதாக கோலமிடணும். நாங்கள் எல்லாமே சுவரில் வச்சுருக்கோம் சுவாமி அப்படின்னா கீழே தரை இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு பலகையை போட்டு அதை தொடச்சிட்டு கீழே வரிசையாக கோலமிட்டுருங்க. நித்தியப்படி என்ன செய்யணும்? தொடச்சிட்டு கோலம் போடணும். பூஜை அறையில் எப்படி வாசலில் சொல்லணும், அதே போல் பூஜை அறையில் தொடச்சிட்டு கோலம் இடணும். அந்த கோலத்து மேலே சந்தனம் குங்குமம் வைக்கலாம். வாசலில் இடுற கோலத்தில் யாரும் மஞ்சள் பொடியோ குங்குமமோ சந்தனமோ இடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுவா, மஞ்சள் தூளெல்லாம் சேர்த்து குங்குமம்லாம் வைப்பா. அது கால் மிதிப்படுற இடம், அதனால் பண்ணக்கூடாது. பூஜை அறைகளில் பண்ணலாம். பூஜை அறையில் போடுற கோலங்கள் அப்படின்னு இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கா. கோலமிடுங்க. விக்கிரகங்கள் இருந்தால், குட்டி குட்டி விக்கிரகங்கள் இருந்தால் அந்த விக்கிரகங்களுக்கு வஸ்திரம் சாத்தணும். குட்டியாக இருந்தாலும் சரி, துணூண்டு டெய்லர் கடையில் போனீங்கன்னா விட்டு அந்த துணி கிடைக்கும். அதெல்லாம் சுத்தமான துணியாக, இல்லாட்டி ஒரு துணி கூட வாங்கி வெட்டி குட்டி குட்டியாக வஸ்திரம் சாத்துங்க, வெறுமனை வைக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு முறை சுவாமியை பழக்காப்பாத சுத்தம் பண்ணணும். புளி எலுமிச்சம்பழம் போட்டு சுத்தம் பண்ணணும். வியாழக்கிழமை தான் விளக்கோ சுவாமிகளையோ சுத்தம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை விளக்கையோ சுவாமிகளோ சுத்தம் பண்ணக்கூடாது. விளக்கு தேய்க்கிறது வைக்கிறதெல்லாம் வியாழக்கிழமை பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமை திரி போட்டு குங்குமம் இட்டு விளக்கு ஏற்றணும். சுவாமிகளை தயார் நிலையில் வச்சுக்கணும். அப்போ தான் எப்பயுமே சுவாமி அந்த கருப்பாகாமல் அந்த விக்கிரகம் பளிச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம வீடும் சுபீட்சமாக இருக்கும். பூஜை அறையில் எப்பயுமே வெளிச்சம் இருக்கிற மாதிரி, கோவில் மாதிரி கருவறை இருட்டு இருக்கிற மாதிரி இங்கே தேவையில்லை. நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி விளக்குகளோ எல்லாமே போட்டுக்கலாம். சரி, சுவாமியில் எப்படி வைக்கலாம்? முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதாவது வைணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாள் சார்ந்த படங்கள்லாம் வச்சுருப்பா. அவளுக்கு மேலே பெருமாளும் கீழே உபதேவதைகளும் அதுக்கு கீழே ஆச்சாரிய புருஷர்களும் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு மேலே தாயார் பெருமாள், கீழே ஆஞ்சநேயர், கருடாழ்வார், அதுக்கு கீழே ராமானுஜர், நம்மாழ்வார், இந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். சுவாமி பெருமாள் படத்துக்கு மேலே ஆச்சாரியர் படமோ உபதேவதைகள் படமோ இருக்கக்கூடாது. சைவர்கள்லேயும் அதே போல தான். சிவபெருமான் பார்வதி படத்துக்கு கீழே தான் பிள்ளையார், முருகன், பைரவர்
இதெல்லாம் வச்சுட்டு அது கீழே நாயன்மார்கள், குருமார்கள், காஞ்சி பெரியவர் ஃபோட்டோவோ எதாக இருந்தாலும் அது கீழதாக தான் நம்ம என்ன பண்ணணும், வச்சுக்கணும். ஒவ்வொரு படத்தையும் நல்லா தொடச்சிட்டு சந்திர குங்குமம் இட்டு ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனியாக புஷ்பம் சாத்தணும். எத்தனை படம் இருந்தாலும் அத்தனை படத்துக்கு சாத்தணும். எத்தனை விக்கிரகம் இருந்தாலும் அத்தனை விக்கிரகத்துக்கு தனித்தனியாக சாத்தணும். சாத்திட்டு பாத்திரங்கள், தூபக்கால், தூபங்காட்டுற பாத்திரம், தூபக்கால், தீபக்கால், பஞ்சபாத்திரம் கரெக்ட் சரியாக எல்லார் வீட்லேயும் பஞ்சபாத்திரம் இருக்கணும். தீர்த்தம் கொடுப்பதுக்கு சுவாமிக்கு. நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு தாமரை தட்டு, எல்லாமே இப்போ கடைகளில் விற்கிறது. அதுபோக சந்தனம், குங்குமம், அட்சதை எப்பயுமே 3மே என்ன செய்யணும், பூஜை அறையில் இருக்கணும். இந்த பூஜை அறை சுத்தம் பண்ணி அதிகாலையில் முதல் நாள் நைட்டு என்ன பண்ணிடணும், தூங்குறதுக்கு முன்னதாக கைகாலில் அலம்பிட்டு அந்த ஏற்றி வச்ச விளக்கையெல்லாம் சின்னது பண்ணி சாந்தி பண்ணிவிட்டு வேறு திரி மாற்றணும். எப்படி வேறு திரி என்ன செய்யணும், இந்த திரி எடுத்துகிட்டு கருவின திரி எடுத்துகிட்டு வேறு திரி போடணும். நித்தியப்படி பண்ணணும். காலையில் முதல் நாளே நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. வச்சுட்டு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் அங்கே வாசலில் கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நேராக இங்கே வந்து சுவாமி படத்துக்கு கீழே தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தான் துளசி மடத்துக்கு என்ன செய்யணும், பூஜை பண்ண போகணும். விளக்குகள் எத்தனை ஏற்றலாம், 2 விளக்கில் இருந்து ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது. சுவாமிக்கு 2, 3, 2க்கு மேலே ஒற்றைப்படையாக வச்சுக்கலாம், ரெட்டைப்படையாக வச்சுக்கலாம். இது கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து நிறைய பேர் கணக்கு சொல்லுவோம், அந்த அத்தனை 7 விளக்கு ஏற்றுங்க, 5 விளக்கு ஏற்றுங்க. உங்கள் ஹிருதயத்துக்கு எவ்வளோ சொல்லுதோ அத்தனை ஏற்றுங்க. நல்ல மந்திர சாட்டிங் இந்த சாண்டிங் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு மந்திரம் பாக்ஸுன்னு சொல்லட்டும், நீங்களும் சொல்லிகிட்டே இருங்கோ. என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லுங்க. சம்ஸ்கிருதத்தில் இல்லை தமிழ் ஸ்லோகங்கள் எத்தனையோ இருக்குது, பாசுரங்கள் இருக்குது, தேவாரம், திருவாசகம் இருக்குது. நல்லா வாய் திறந்து மனப்பூர்வமாக சுவாமிகிட்ட சொல்லுங்க. ஒரு டப்பாவில் கல்கண்டு வச்சுக்கோங்க. நித்தியப்படி 2 கல்கண்டு எடுத்து அந்த தட்டில் வச்சு நைவேத்தியம். நான் சொன்னது போல் முதல்ல என்ன செய்யணும், சுவாமி படத்தெல்லாம் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் விட்டுட்டு பத்தி ஏற்றி வச்சுட்டு முதல்ல ஒரு சொட்டு தீர்த்தம், சுத்தமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை சுத்தமான தீர்த்தமாக இருக்கணும். ஒரு தீர்த்தப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தீர்த்தப்படி என்னென்ன அப்படின்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இது 3 இருந்தால் போதும். இந்த 3ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து அந்த தீர்த்தத்தில் போட்டு அந்த பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை என்ன செஞ்சிடணும், தீர்த்த பாத்திரத்தை தேய்ச்சி விடணும். கருப்பாலாம் வச்சுக்கப்படாது. நம்ம அப்படி சாப்பிடுவோமா, கருப்பான தட்டை அழுக்கான தட்டில் சாப்பிடுவோமா? டெய்லி நம்ம பாத்திரம் துளக்குறோம் இல்லையா, அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். பூஜை ரூம் சுத்தமாக ஆக ஆக நம் மனமும் சுத்தமாகும், வீடும் சுத்தமாகும், மனுஷாலும் சுத்தமாவா. எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. தீபங்களும் பிரகாசமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் தீபமும். சரியா? எண்ணெய் மாற்றணுமா அப்படின்னா எண்ணெய் மாற்ற தேவையில்லை, திரி மட்டும் மாற்றிக்குங்க. எண்ணெய் கம்மியான போது விட்டுக்கலாம். என்ன விடணும், நல்ல எண்ணெய் இல்லை அந்த தீப எண்ணெய் இருக்குது, அது நெய், எது வேணும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கலாம். இதுதான் விடணுமா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் உழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் முடிகிறதோ சௌரியமோ அதை வாங்கி ஏற்றுங்க. பகவான் நம்மளுடைய பக்தி தான் பார்ப்பாரே தவிர அந்த பக்தியில் உள்ள ஸ்ரத்தையை பார்ப்பார். நீங்கள் சொல்லலாம் பக்தி தானே முக்கியம், எதுக்கு அழுக்காக இருந்தால் என்ன, ஸ்ரத்தை. அந்த பக்தியினுடைய ஸ்ரத்தை அதில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோம் அந்த பூஜைக்கு, எவ்வளோ ஒரு ஆதங்கமாக நம்ம அந்த பூஜை பொருள்களெல்லாம் தேர்ந்தெடுத்து செயல்படுத்தி அந்த அதை சுத்தப்படுத்தி பண்ணுறோம். அதுதான் பக்தியுடைய வெளிப்பாடு. ஆக சுத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு முதல்ல ஒரு கரண்டி தீர்த்தம் எடுத்து சுவாமி முன்னாடி இப்படி காட்டுங்க. அதுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாமே பின்னாடி சொல்கிறேன். இப்போது ஆரம்பத்தில் இருக்கிறவாளுக்கு எடுத்து ஒரு சொட்டு தீர்த்தத்தை காட்டிட்டு நான் சொன்னது போல பகவானே வாருங்கோ, கைகால் அலம்பிக்குங்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்து தூபம், ஊதுபத்தி காட்டுங்க. எந்த சுவாமி உங்களுக்கு பிரியமோ அந்த சுவாமி நாமத்தை சொல்லுங்க. இப்போ பெருமாள்னா ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படி காட்டிட்டு வச்சுட்டு மறுபடியும் ஒரு கரண்டி தீர்த்தத்தை எடுத்து காட்டிட்டு கீழே லைட்டாக அந்த தட்டில் ஓரமாக விட்டுட்டு அடுத்து தீபம், தீபக்கால் இல்லையா, பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. இருக்கிற தெய்வம் போகும்.
இருக்கிறவா வாங்கிக்கலாம். இந்த தீபத்தில் 2 அக்ஷதையை காட்டி அப்படி போட்டுட்டு அடுத்து நெய்வேத்தியம், தூபம் தீபம் நெய்வேத்தியம். நெய்வேத்தியம்னு என்னது? சாப்பிட கொடுக்குறது, வேறு ஒன்றும் இல்லை. 2 கல்கண்டை தட்டில் போட்டு இப்படி அவர் முன்னாடி காட்டுங்கோ. சுவாமி ஏற்றுக்குங்கோ, பெருமாளே கண்டருளை பாருங்கோ, கண்டருளை பண்ணுங்க. அதை கண்டருளை பண்ணுதல்னா பகவான் வந்து சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டார். நம்ம கொடுக்குறத யஜ்யத்தில் மட்டும்தான் எடுத்துப்பார். ஆனால் சுவாமி பார்ப்பாராம். அதுதான் திரு அமுது கண்டருளை பண்ணுதல். சுவாமி பார்த்தாலே அவருக்கு பரிபூரணம். அதனால தான் பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தளிகையை நல்லா துணி போட்டு கட்டி மூட்டையாக கொண்டு வருவான். யாரும் பார்க்கக்கூடாது, சுவாமி மட்டும் பார்க்கணும். இந்த தளியை பண்ணுறவர் மட்டும்தான் பார்ப்பார். அர்ச்சக சுவாமி கூட இது பண்ணும்போது தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த நைவேத்தியம் கண்டருளை பண்ணுதல் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு விழுந்து சேவிச்சுட்டு உங்களுடைய குறைகளை பூரா பகவான் இடத்துல சொல்லுங்க. நான் இது சொல்கிறேன், நான் இது உனக்கு செய்கிறேன், நீ எனக்கு செய்யலாம், பேரம்லாம் பேச வேண்டாம். குறைகளை சொல்லிக்கோங்க, பகவானே நீ பார்த்துக்கோ, இன்னைக்குடைய வாழ்வு நல்லபடியாக போகட்டும் சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. போருமானது. ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பெருமாளை சேவிங்கோ, தியானம் பண்ணுங்கோ. கண்ணை மூடி எந்த சுவாமியோ அந்த சுவாமியுடைய திருநாமத்தை ஜபிக்கும். இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணினால் ரொம்ப விசேஷம். எங்களுக்கே 1000 வேலை இருக்குது சுவாமி, என்ன பண்ணுறது? 1000 வேலை இருக்கும் பொழுது நம்மளுடைய கடமையை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதையும் தன்னுடைய கடமையில் சேர்த்துக்குங்கோ, உங்கள் வாழ்வு வெளிச்சமாகும். சரி, ஏன் சுவாமி பூஜை பண்ணணும்? கோவில்கள்லாம் எதற்கு? நிறைய கோவில்கள் இருக்குது, பூஜைகள் இருக்குது. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையுமே சேவிச்சுக்கலாமே. சரி, வீட்டிலேயே பூஜை பண்ணுறோம், ஏன் கோயிலுக்கு போகணும்? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இதே மாதிரி என்கிட்ட இந்த கேள்வி கேட்டார். அதற்கு எனக்கு எட்டிய அறிவில், எனக்கு தெரிஞ்சுன்ற அறிவில் நான் சொன்னது என்னென்னா, இப்போ நம்ம சைக்கிளில் போயின்னு இருக்கோம், காற்று போயிடுத்து, உடனே என்ன செய்வோம்? ஒரு பம்ப் எடுத்து காற்று அடித்து அந்த சைக்கிள் டியூப்பில் வந்து காற்று அடிப்போம். சரி, காற்று எல்லா இடங்கள்லையும் இருக்குது, ஏன் கையால் அப்படி எடுத்து அந்த டியூப்பில் விட வேண்டியதானே? எல்லா இடத்துலையும் காற்று இருக்கல, அந்த டயருக்குள்ளே போகணும், அந்த டியூப்புக்குள்ளே போகணுன்றதுக்கு பம்பு தேவை. அதே மாதிரி பரமாத்மா சகல இடங்களிலும் இருந்தாலும் நம்மளுடைய ஆத்மா சரீரத்துக்கு, இந்த புத்திக்கு, இந்த மனசுக்குள்ளே அவர் வரணும்னா கோவில் பூஜைகள்லாம் தேவை. அந்த பம்பு எப்படி உதவுறதோ அதே மாதிரி கோவிலும் பூஜைகளும் நமக்கு உதவுறது. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவான் நமக்குள்ளே வர்றதுக்கு அந்த பூஜைகள்லாம் வேணும், அவசியம் வேணும். இதை தாண்டி தான் பகவானை அடைகிறதுக்கு நம்ம போகணும். ஆகையாலே நம்ம என்ன பண்ணணும்? பூஜைகளோ புனஸ்காரங்களோ முக்கியமே, சத்தியம். அது நீங்கள் நம்பினால் உண்டு. ஆகையால் நம்புங்கோ, ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுங்கோ. படங்கள்லாம் என்னென்ன நேற்றுக்கே சொன்னால், அது போல் போன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே போல் இந்த படம் தான் கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு எது சுவாமி நான் வரேன் உங்கள் ஆற்றுக்குன்னு எதை எப்போல்லாம் உங்களுக்குள்ளே சொல்லுவார், கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டுங்க. பெரிய விக்கிரகமாக இருந்தாலும் தப்பு இல்லை, பராமரிப்பு பண்ணுங்க. வாங்கிட்டு வந்து மூலையில் போட்டப்படாது, அதுதான் முக்கியம். உங்களை தேடி வர சுவாமியை ஆதரிங்கோ. சுவாமி என்ன சுவாமி நாங்கள் ஆதரிக்கிறது? அந்த விக்கிரகத்தை ஆதரிங்கோ, அவர் உங்களை ஆதரிப்பார்.